விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் மீது தவேக முன்னாள் உறுப்பினர் வைஷ்ணவி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. இவர் தவேகவில் பணியாற்றி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறி திமுகவில் இணைந்தார். இதனால் தன்னை பற்றி தவேகவினர் அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருவதாகவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவற்றை கண்டிக்காமல் இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டி புகார் மனு அளித்ததாக வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த 2 மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.